இந்த குரு பெயர்ச்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாதபடி இந்த குரு பெயர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பணம் கொட்டும், சொத்து வரும். எப்படி வரும்? உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும். பணம் பொருள் மட்டும் இல்லை, மனைவி வருவா. எப்படி வருவா? என்னை நம்பி வருவாள். குழந்தை குட்டி சந்தான பாக்கியம் கிட்டும், உறவுகள் மெச்சும் விய்யும், அதுக்கு மேலே புகழ் பாடும். ஜீவனம், ஐயோ அன்றாட வாழ்க்கையில் ஜீவனம் வாங்க சொல்ல போதும் நீ புலம்புவீங்க. அது புலம்பல் போகும். அவனே வாழ்க்கை பெரிய போஸ்ட் கொடுப்பான், வேட்டு கொடுப்பான். அதெல்லாம் கண்கூடாக நடக்க போகிற விஷயம். இதை பற்றி வீடியோவில் விளவாரியாக சொல்லியிருக்கேன். அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயருது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து படிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் வந்து உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்காந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண் இருக்குன்னு எனக்கும் கண் இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய ஒரு இதுனா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போய்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் வந்து குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இது ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி 26/5/26 8/8/13 4. ஆனால் 4 2 6 6 2 8 சனி. இதை ஒத்துக்கலாம். சனிக்கும் குருக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இந்த குரு பெயர்ச்சியில். சனீஸ்வரன் ஒத்தா மட்டும்தான் போராடி காப்பாற்றி பண சேர்க்குறோம். மற்றவங்களாம் நான் என்ன பண்ணுறது, பணம் வேணால் தரேன், இதை செய்கிறேன், எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அப்படியே கையை வச்சிருவாங்க. செவ்வாய் இதை பண்ணாலும் ஏடாகடா பண்ணிவிடுறது. அது ராகுனோட சம்பந்தம். அவிட்டத்தில் செவ்வாய் காலை போய் ராகு கவின்னு இருக்காங்க, அடுத்ததுக்கு இறங்க போகிறார் இல்லையா. அதனால் வந்து 6 மாதம் கழிச்சு இறங்குவார். அவர் படுத்துகிற பாடு பாருங்கள். அதனால் இதெல்லாம் இருக்குது. செவ்வாய் கேதுவோடு வருவான். குரு அதிசாரத்தை போன பிறகு தனா உண்டோ தன இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம மேலே வரணும்னு வரும்போது எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். போராடி தான் வாயிலுக்கு வரணும். அப்படியே அல்வா வாயில் விழாது. பணம் பண்ணணும் பாலில் வந்து கேட்க அப்படிலாம் விழாது. அது ஏதோ 1-2 பேர் லாட்ரி டிக்கெட் ஊந்துக்காக எல்லாருக்கும் அப்படி வருமானே. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது கோச்சார் அமைப்பில் இது கிரகநாதர்கள் குருவினுடைய செயல்பாடும் பார்க்கும்போது, சனீஸ்வரன் செயல்பாடும் பார்க்கும்போது, செவ்வாய் என்ன அளவுக்கு ஒத்துழைக்கிற மகன்னு குருவோட எந்த அளவுக்கு டீம் ஒர்க் பண்ணுறாரு பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன மூளை பா. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணுற பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நினைக்கிற மேக்னெட்டு இல்லைன்னா அவ்வளோ முடியாது. டைரெக்டாக இங்கே வந்து கிருஷ்ணா டீல் பண்ணுறது பச்சையாக தெரியுது. இல்லைன்னா முடியாது. உலகெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கான். சுத்தேற நம்ம நாடு மாத்திரம் தட்டின்னு போகிறோம் பார்த்தீங்களா. அது கவனம் திருப்பாது எலெக்ஷன்லாம் காமிச்சு குத்து கழப்பிட்டு இருக்காரு. எந்த விதம் குறையலை. இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஒரு குறைச்சல் இல்லை. அப்புறமா
கரப்ஷன் ஜாஸ்தி தான், இதுன்னு சொல்லலை, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அரசாங்கம் திறமாக இல்லை, கேட்கறது நாதி இல்லை, இப்படி தான் இருக்கும், கேட்க முடியாது எதுவுமே. சரி வேண்டாம், விலைவாசி என்ன அதிகம் ஒன்று யாரவே இல்லை, இதெல்லாம் விலைவாசியே இல்லை. நமக்கு இத்தினூடு முதல், இத்தினூடு சம்பளம், இத்தினூடு வருமானம், இப்படியே காலத்தை ஓட்டியாச்சு. மேஜராக இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி வச்சு கொஞ்சம் சம்பாதிச்சு கொடுத்துக்கு அரசாங்கம் ஒரு முட்டுக்கட்டை போட்டுருக்கு. வாயளவு செயலில் காட்டாதுங்க. அதனால் அது துணிஞ்சு யாரும் எடுக்கிறது இல்லை. அப்புறம் அதுக்குன்னு சில இண்டஸ்ட்ரி இருக்கும்போது அவன் எப்போதுமே தாமதம் தான் வழக்கு விட மாட்டான். அது மாதிரி அமைப்பில் இருக்குது. இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது, எக்கச்சக்கம். பாதி வெளிநாட்டில் கொண்டு பண்ணிருப்பாங்க. இந்த சிஸ்டம் மாறணும். அரசாங்கத்தில் நாட்டுக்காக மக்களுக்காக அப்படின்னு வாயளவில் செயலில் காட்டினா தான் நம்ம நாடு செழிப்பாக எப்போது இருக்கும்போது நல்லாருக்கும் கிடைக்கும். அதுதான் மாற்றங்களை கொண்டு இருப்பார். அதுதான் ரொம்ப வாரமாக போராடி இப்போ தான் எஃபெக்ட் வருது. நான் முன்னாடியே சொல்கிறேன், பல வருஷமே அது மாற்றங்கள்லாம் வரப்போகுதுன்னு. இப்படியே குடிசை ஊர் எத்தனை நாள் ஓடுறது? இங்கே தான் வருது எல்லாமே. வேர்ல்டு லெவலில் இங்கே தான் எல்லாம் கொடுக்கணும். அந்த எண்ணெய் கிணறு எண்ணெய் மொத்தம் அங்கேருந்து வரணுமா உலகத்துக்கு? நமக்கு வேண்டிய எண்ணெய் இங்கே நிறைய இருக்குது. ஆனால் அந்த எண்ணெயை எடுத்துட்டான்னாச்சுங்கள பூமியில் இருக்க ஒன்றுமே பூமியில் விளையாது. போதும், அது ஒரு உரவுக்காக வச்சுக்கலாம். ஸோ இது வந்தாலும் எப்படியே இருந்தாலுமே நம்ம நாட்டு தான் சோத்துக்கு வழி. மற்றெல்லாம் சோத்துக்கு வழியெல்லாம் கிடையாது. பல சொல்லியிருக்கேன். அதனால் இந்த நாடை பாழாக்கவே மாட்டேன். ஏன்னா பகவான் உறையும் இடம், வாழும் இடம், ஆசை அனுபவிக்கும் இடம் இதுதான் கிருஷ்ணன், வேறு எங்கேயும் கிடையாது. அதனால் இந்த பாழாக்க மாட்டான். காலை தூக்கி விட்டுக்கலாங்க, எப்போதும் நமக்கு கிடைக்கும். விருத்திக்கு வரணும் இல்லை, விருத்திக்கு வரும், விருத்திக்கு வரந்தே வரப்போகுது. அதுதான் அமைப்பு. இந்த வாட்டி குரு சனீஸ்வருடைய அமைப்புறமாக பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான முறையில் இருக்கும். ஸோ கன்னிக்கு சொல்லிட்ட முன்னாடியே குரு எந்த அளவு பண்ணுறத பாருங்கள். கன்னியினுடைய சம்பந்த லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்தாச்சு. அப்புறம் அயன சேர்ந்து போகிறது வருவார். இந்த பாம்பு தொல்லைக்காக மாற்றி விட்டுருவார். கூடையே அவருக்கு வேண்டி செவ்வாய் ஹெல்ப் பண்ணுவார் குருக்கு. சனீஸ்வரன் எப்போதும் பார்த்துட்டே இருக்கணும். 8ஆம் பாலையில் பார்க்க முடியாத குருன்றதுக்காக வேண்டி சனீஸ்வரனோட இந்த குருவோட செவ்வாய் உட்கார வச்சுட்டு ஃபுல்லாக பார்க்க வைக்கிறாரு. இவங்க பாம்பு காலிலே நிற்கிறாங்களே மகத்திலே, அப்போ அங்கே செவ்வாய் காலுக்கு வச்சுட்டாரு. ஐயோயோ, பாம்பு சாப்பிட்ருமே ஒன்றுமே கொடுக்காது. பாம்புக்கு இறங்கினார்னா அதிசாரத்துக்கு வந்தார்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். பார்த்து இப்படி பண்ணுறேன். சர்ப்பங்களே கிருஷ்ணனுக்கு வேண்டியது தான். இப்போவே அது கர்ப்பத்தில் தான் இருக்குது. சந்திரன் தான் உத்தரம் நிற்கிறேன், மற்றெல்லாம் அந்த இருக்குது. அந்த ஸ்கொயரப் மடிச்சிருக்கு எல்லாத்தையும். அதில் பாம்பை வச்சு தான் இங்கே ஏற்கிறார், சர்ப்பங்களை வச்சு தான் ஏற்கிறார். ஆனால் அசுரனுடைய காலமாக நிறைய இருக்கிறதுனால, சான்ஸ் டு கோ டு அசுரனுக்கு போனதுனால, இது ரீடைன் பண்ணணுன்னா அந்த அசுரனே வச்சுட்டு தான் நம்ம செய்யணும். மூடாதான் சந்திரனுடைய புள்ள இல்லை புதனு இதாக இருக்கும். அவனுக்கு கூட ஒத்தி போய் பராமரி போனால் தான் நம்ம காரியம் ஆகும்ன்றத முறைச்சிக்கூட காரியமே. வியாபாரிகள் எப்போதும் முறைச்சிக்க மாட்டாங்க, காரியத்தை தான் காரியம். அதே மாதிரி முறைச்சி பண்ணிக்கிறது அமைப்பில் புதன் காலில் கொடுத்துருக்காரு. அந்த குருக்கு செவ்வாய் கூட ஹெல்ப் பண்ணுவார். ஒரு மாதம் கழித்து அங்கேருந்து வந்துடுவார். செவ்வாயும் கேது இருந்தாலும் வந்துடுறாரு ஐப்பசி மாதத்து பிறகு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 31 அக்டோபரில் அன்றைக்கி கிளம்பி கீழே இறங்கிட்டார்னா அடுத்த மாதம் செவ்வாய் கூட வந்துடுவார். சிம்மத்தில் குருவோடு இருப்பார். கண்ணியினுடைய லாபத்தில் உட்கார்ந்த குரு 6 மாதம் கழிச்சு அயனசேனத்தில் வந்தார். உட்காந்துட்டு அந்த சூரியனோட கண்ணியினுடைய சுகஸ்தானத்தில் சம்பந்தப்பட்ட சூரியனோட ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பார் குரு. சூரியன் யாருன்னா அயனசேன போகஸ்தானம் நினச்சிருப்பீங்க, கடை அவருக்கு எல்லாமே ஒன்று தான். சூரியன் சந்திரனுக்கு எப்போதுமே அயனசேன ஸ்தானம் லக்னம் எல்லாம் லக்னம் சம்மந்தப்பட்டது தான்.
எல்லாமே லக்னம் அடிப்படையே அவள் தான் எல்லாம் வரணும். ஆனால் அதனால் அயன சேர்த்து போகஸ்தான்னு சொல்கிறது இருந்தது. பார்த்திங்கன்னா சூரியன் இந்த கன்னி முதலத்துக்குமே ஸ்பெஷல். எப்போது ராஜ கிரகங்கள் பேர் தான் அது. மற்றவங்கள்லாம் ராஜகிரக அந்தஸ்து செவ்வாய் குரு கொடுத்தால கிடையவே கிடையாது. பேர் தான் ராஜா. எந்நேரத்தில் பிடிக்கிடுவான். மொத்தம் 71 குரு, ஒரு குரு இல்லை சரிங்களா. ஐயோ பெரிய மாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால் எப்போதுமே திரவியம் பணம் புல் அந்தஸ்து எல்லாமே குருவிட்ட தான் இருக்கும். 16 செல்வம் கூட அதை அப்பப்போ இவர் வாங்கிப்பார், செலவழிப்பார், வாங்கிப்பார், ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவார், கொடுப்பார், எல்லாம் விருத்தி பண்ணுவார், எல்லோரும் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் இதாட்டி வந்திருக்கு. குரு லாபத்தில் உட்காந்த குரு டைரெக்டாக எங்கே பார்க்குறாருன்னா கண்ணினுடைய பூர்வபுடத்தை பார்ப்பார். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். குரு பூர்வபுடத்தை பார்த்தானா விருத்தியாகிடும். 5ஆம் வீட்டில் குரு உட்காரக்கூடாது தவிர அவர் 5ஆம் வீட்டு தோஷம் பண்ணியாமல் போயிடும். அதே சப்தமத்தை பார்க்குறாரு, அநியாயம் ஃபுல் தோஷம் போய்டும். சனீஸ்வரனையும் பார்த்துடுறாரு. பூர்வ புண்ணியாதிபதியும் 6ஆம் வீட்டு அதிகாரியும் பார்த்துடுறாரு. எங்கே 7ஆம் வீட்டில் உட்காந்து பார்த்துடுறாரு. 7ஆம் வீட்டு அதிகாரியே குரு தான், சுகஸ்தராமதி. அவரை வச்சு பார்த்து தோஷம் எல்லாம் கிளியர் ஆகிடும். அங்கேருந்து குருனுடைய பார்வை 5, 7, 9 பார்த்தம்போது எத்தனை மாதம் இருக்கும். எப்படி பண்ணுறா பாருங்க. அதுவும் அவருடைய லாபஸ்தானத்தில் உட்காந்துருப்பார். உச்சம் கன்னி சூப்பர். ஆனா தெரிய வேணாம், ஏபிசி கூட தெரியணும், எதுவுமே தெரியாது. ஆனால் பெரிய ஞானி, பெரிய விஞ்ஞானி ஆகிடுவான். அப்படியே ஞானம் வந்த பிறகு துருவன் எப்படி சொல்கிறானோ, நான் பள்ளிக்கூடம் கூட போனது இல்லையே, அப்படி பொழுது சொல்லுவான். அப்படியே வால்மீகி வேடான் பொழுது சொல்கிறார். எப்படி இருக்கு பாருங்கள். கணக்கு ராமானுஜம் சப்ஜெக்டில் 40 வாங்கத்துக்குள்ளே போதுமான ஆகிடும். நான் கணக்கில் வந்து நிறைய வாங்குவார். அதனால் அவர் பெரிய ஆள் ஆக்கி காமிச்சார். இதே பிரிட்டிஷ்காரன் தான் தூக்கி வெள்ள ஆக்கி இந்த யூனிவர்சிட்டியே இருக்குது. கணக்கு ராமானுஜம் ஃபார்முலா சூத்திரம் போட்டது வச்சு இது போட்டோன்னா அப்படி தான் சொல்யூஷன் கிடைக்க முடியாது. அவ்வளோ கரெக்டாக முடியும். அதுதான் பாதி நடக்கிறது. அட்டாமிக் எனர்ஜி இப்போ அந்த இதெல்லாம் மிஷினுக்கு அந்த இதெல்லாம் டைம் பார்த்து பறக்கிறது, கொள்வது, நிற்க இறங்குறது, உடைக்கிறது, அந்த சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதெல்லாம் ஃபுல்லாக கணக்கு ஃபுல்லாக. ஐயோ இதுவே அன்றைக்கி யாருன்னா திருப்புரம் கேஸ் இருக்கிறது ஃபார்முலா போட்டு தான் அடித்தார் கிருஷ்ணனை. ஒரு நாள் கை வச்சு முடியலன்னு உட்காந்துட்டார். அது அவ்வளோ அதே தான் இது ஃபார்முலா போட்டு பண்ணுறதுல ராமானுஜர், கணக்கு ராமானுஜர் பார்த்தீங்களா. மற்றதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. படிக்க இப்பாட்டியெல்லாம் பார்த்தாங்க, ஃபெயிலாக தான். அப்பேற்பட்டவர் இப்படி ஆகிட்டா பார்த்தீங்களா வேர்ல்டு லெவலில். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சனி சம்மந்தப்பட்ட எல்லாருமே பெரிய லெவல் தான். நம்ம பழைய பிரசிடெண்ட்டு தெரியும் உங்களுக்கு, அவரே பெரிய லெவல் அட்டாமிக்கு. அதான் இத்தனை விஷயங்களில் பார்த்தோன்னா எதுவுமே பட்டும்படாமல் இருக்குது. ஞானத்தை கொடுத்து லிஃப்ட் பண்ணி அதுக்கு சேனலைஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாரு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பணம் போட்டோம் கொள்ளோம் வியாபாரம் பண்ணுறது இல்லை. பணம் போட்டு பொருளே இல்லாமல் பணத்தை பண்ணி கமிஷன் வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரன் ஆகி அது பற்றி விஷயங்களே தெரியாது பண்ணி பரியாளாலையா எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. அது மாதிரி ஞானம் இதில் அதிகமாக பிரகாசிக்கூடிய இடம்னா இந்த கன்னிக்கு எல்லா துறையிலும் டாப் லெவலில் வந்துடுவாங்க. குறை இல்லாமல் ஒரு வாழ்க்கை இன்றைக்குமே இருக்காது. இருந்தாலும் குறையற்ற நிலையில் இந்த எல்லாமே உயர்ந்து வந்துடுவாங்க. விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் சப்போர்ட்டிவாக இருப்பான், ஒரு ஸ்டாஃபாக இருப்பான். நாளைக்கு அவனே பிகமிங் எ பார்ட்னர், டைரக்டர் ஆகிடுவான். இந்த மாதிரிலாம் வரும். அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவன் மேலே அபினாமிலையாவது அவன் பணத்தை போட்டு தனியாக சப்சிடரி இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து அவன் பெரிய லெவல் ஆக்கி கொண்டு அந்த லெவலுக்கு அவன் உரிமை ஆக்கிடுவான். இல்லை தன் பொண்ணையோ புள்ளையோ கொடுத்து அவன் பசங்க வச்சுருவாங்க. அப்பேற்பட்ட மாதிரி நிலைமையில் இந்த கன்னிக்கு வருது. ஏன்னா நட்சத்திரமே உத்தரம், அஸ்தம், சித்திரை 3 ராஜகிரகம். உத்தரம் சூரியன், அஸ்தம் சந்திரன், செவ்வாய்
இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் எவ்வளோ விஷயங்களை பார்க்கும்போது நான் குருவும் செவ்வாய் தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. அது சூரியனும் குருவும் மார்கழி மாதம் ஸ்பெஷலாக பார்க்கும்போது ராசி பரிவர்த்தனை. அதுக்கு முன்னாடி செவ்வாய் வேறு பண்ணிக்கிறது, என்ன பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள், மொத்த விஷயங்கள் இருக்குது. ஆக எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது சனீஸ்வரர் தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. தனுசுக்கு சனீஸ் அங்கே பார்க்க தொடர்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. அதனால் கன்னியினுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தாலும் எல்லாமே வளர்ச்சிக்குரிய பாதைகளால் தேர்ந்தெடுத்து பெரிய லெவலில் ஆகிறது மட்டுமில்லை, குடும்பத்திலும் வெளி உலகத்திலும் சமுதாயத்திலும் ஏற்றமிகு அம்சத்தை பிழைந்து சிறப்பாக வாழ்வார்கள் சொல்லி இறுதி செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.